ஒவ்வொரு நாளும் மோட்டிவேஷ்னல் சுபா அவங்களோட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டுருக்கேன். எதுக்குத்தான் திட்டுறாங்கன்னே தெரில. பொதுவான கருத்தை பொதுவாக தான் பார்க்கணும். யாரையும் குறிப்பிட்டு சுபா எப்போவுமே சொல்ல மாட்டேன். எதுக்கு தான் திட்டுறாங்கன்னே தெரியல. கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க. போகிறவங்க வரவங்களாம் திட்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன பர்பஸ்க்கு திட்டுறாங்கன்னே தெரியல அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்க பர்சனாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன் திட்டுறாங்க, எதுக்கு திட்டுறாங்க, திட்டுறாங்க 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 அப்படின்னு சில பாடல்கள்லாம் கூட இருக்குது. பொழுது போகலைன்னா நம்மளை தான் திட்டுறாங்க. வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவும் நம்மளை தான் திட்டுறாங்க. அக்கா தங்கச்சி நண்டு சிண்டு எல்லாமே நம்மளை தான் திட்டுது. நம்ம என்ன டஸ்ட்பின்னா குப்பை தொட்டியா, நம்மளை எதுக்கு இப்படி குப்பை மாதிரி எப்போ பார்த்தாலும் கொட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தேல் மாதிரி கொட்டுறவங்களும் இருக்காங்க. நம்ம சும்மா ஒரு இடத்துல உட்காரும் பொழுது நம்மளை குப்பை தொட்டி மாதிரி யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நம்ம மேலே அவ்வளோ குப்பைகளை வந்து கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. குப்பைகள்ன்றது வந்து திட்டுறது அப்படி எடுத்துக்கோங்க. ஒரு விஷயம், இந்த சுமை தாங்கி எவ்வளோ சுமையை வேணாலும் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருக்காங்களா, திரும்ப திரும்ப திட்டிக்கிட்டே இருக்காங்களா அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இப்போது 2 டைப்பில் சொல்லலாம். ஒருத்தவங்க மனசுக்குள்ளேயே சீக்ரெட்டாக வச்சுப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எதையும் வெளியில் வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதுவே பழக்கத்தில் இருக்கும். அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அமைதியாக இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா லொடன்னு, அதாவது ஓலப்பாயில் ஒன்று கடித்த மாதிரி தான். எந்த ஒரு விஷயம் போட்டாலும் சர்ன்னு வெளியில் போயிருமே தவிர உள்ளுக்குள்ளே பொக்கிஷமாக பாதுகாக்க தெரியாது. ஸோ இப்படி 2 வகையில் வந்து பிரிச்சுக்கலாம். இப்போது அமைதியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் என்ன விஷயம் உள்ளே போட்டாலும் அமைதியாக தான் இருக்கும், ரியாக்ஷனே இருக்காது. ஆனால் இந்த லொடன்னு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அது அவங்களோட நேச்சர், அவங்களோட கேரக்டர் அந்த மாதிரி தான். நம்ம அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நான் அமைதியாக இருக்கேன், நான் அமைதியான ஒரு பர்சன், நான் ரொம்ப குவைட்டான ஒரு பர்சன், இருக்கிற இடமே தெரியாது அப்படின்றதுக்காக சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் இப்படி தான் இருக்கணுன்ற அவசியமும் இல்லை, நெசசரியும் கிடையாது. ஒவ்வொருத்தவங்க 5 விரலும் ஒரு மாதிரி இருக்கா, கிடையாதுல்ல. ஒவ்வொரு விரல்களும் ஒவ்வொரு மாதிரி. மனுஷங்களும் அப்படி தான். ஒவ்வொருத்தவங்க அன்பாக இருப்பாங்க, பாசமாக பேசுவாங்க, ஆக்ரோஷமாக திட்டுவாங்க, கோபமாக சிடுசிடுன்னு இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் லொடன்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்க நேச்சர்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிடுறோம். ஏன் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்குது, அது திட்டுறதில்லை, அவங்க பேசுகிற டோனே அப்படிதான்றதை நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். எப்போ பார்த்தாலும் நீ ஏன் அமைதியாக இருக்குன்னா நான் இப்படி தான்றதை நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன். யார்கிட்டையும் யாரை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கீங்க, சம்மந்தமே இல்லாமல் கூட இருக்கிறவங்க. இப்போ காலையில் ட்ரெஸ் அயர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒர்க்குக்கு கிளம்புறீங்க, ஒரு காலேஜ் போகிறீங்க, சம்வேர் எல்ஸ் எங்கேயோ போகிறீங்க, ட்ரெஸ் அயர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க, வீட்டிலேருந்து வந்து கண்ணா அப்படின்னா நீ எதுக்கு தான் சம்மந்தமே இல்லாமல் திட்டுறாங்கன்னு நீங்கள் பதில் திட்டணும்னு அவசியமே இல்லை. இந்த ஒரு சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். பதிலுக்கு நீங்கள் திட்டணும்னு இல்லை. 5 நிமிஷம் அவங்க திட்டுறதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா என்ன பார்த்துட்டே இருக்க அப்படின்னு கேட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல அவங்க யோசிப்பாங்க நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோமான்ட்டு. நீங்கள் கூட பேசும்பொழுது, திரும்ப பேசும்பொழுது அது வாக்குவாதங்களாக அந்த இடத்துல மாறிடுது. ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காங்க, திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த இடத்துல அமைதியாக தான் இருக்கணும். இதுதான் நேச்சரே. நம்ம என்ன பண்ணுறோம், அமைதியாவா இருக்கோம், கூட பேசுகிறோம், கூட சண்டை போடுறோம். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நீ சொல்கிறதுக்கு நான் ஆப்போசிட்டில் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வாக்குவாதமாக மாறுது, ஒரு சண்டையாக மாறுது, ஒரு ஈகோவாக மாறுது. இதுதான் பிரச்சனை. இதுதான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும். ஒருத்தவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க, நமக்கும் கோவம் வரும், ஆத்திரம் வரும், சம்மந்தமே இல்லாமல் திட்டுறாங்கன்னு தோணும். ஏன் திட்டுறாங்கன்றதை வந்து யோசிக்காதீங்க. அவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கோங்க. நல்ல விஷயமா இருந்ததுன்னா உங்களுக்கு அதுலேருந்து கீ நோட்ஸ் கிடைக்கும். ஓகே, இது நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கேரி பண்ணிட்டு போங்க. இல்லை இவங்க குப்பை மாதிரி நம்ம மேலே கொட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டுக்காதீங்க. தட்ஸ் ஆல். அவ்வளோதான், சிம்பிள். இதை வந்து நீங்கள் ஆர்கியூ பண்ணி பிரச்சனை பண்ணி அது உங்களுக்கு எனர்ஜி வேஸ்ட்டு. மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையை கொடுக்கும், கவலையை கொடுக்கும், ஒரு சேட்னஸை உருவாக்கும், ஹாப்பினஸை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், தொலைச்சிட்ட மாதிரி இருக்கும். இதெல்லாம் வேண்டாம். பிரச்சனை வந்து ஆல்ரெடி நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். பிரச்சனை நம்ம தான் உருவாக்குறோம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள சரி பண்ணுறது நம்ம வேலை கிடையாது. நம்ம சரியாக இருக்கோமா, நம்ம கரெக்டாக இருக்கோமா, நம்ம பண்ணுறது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா, நமக்கு நம்மளே ஹாப்பினஸ் கொடுத்துக்கிறோமா, இப்படி நம்ம யோசிக்க பழகிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி சுற்றி இருக்கிறது க்ளீனாக தான் இருக்கும். நம்ம பார்க்குற பார்வை க்ளீனாக தான் தெரியும். நம்ம வந்து நம்மளை சரியாக க்ளீன் பண்ணிக்காமல்
சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக எல்லாமே டர்ட்டியாக தான் தெரியும். see the difference. முதல்ல மாற்றம் உங்ககிட்ட இருந்து வரணும். ஃபஸ்ட்டு இப்படி ஆரம்பிங்க. வீட்டிலேருந்து திட்டுறாங்க அப்படின்னா குழந்த கூட நம்மளை திட்டுதுப்பா அப்படின்னு யோசிக்கிறவங்கலாம் இருக்காங்க. சிம்பிள், கண்டுக்காதீங்க, பரவாயில்ல. அவனுக்குள்ளே அவனோ அவளோ திட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வெளியில் கொட்டிட்டு போகிறாங்க. சரி பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும், அவ்வளவுதான், சிம்பிள். அதை கூட நீங்கள் சொல்ல வேண்டாம். அமைதியாக ஒரு க்யூட் ஸ்மைல் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கலி என்ன பேசின, நான் திட்டிகிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிற அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கலி அவங்க சிரிப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் மருந்தே. நம்ம அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஆக்ரோஷமாக திட்டுறாங்க, ஊன்னு சண்டை போடுறாங்கன்னா ஜஸ்ட்டு அந்த இடத்துல ஓகே அப்படின்ட்டு போனீங்கன்னா அவங்க யோசிப்பாங்க, நான் இவ்வளோ தூரம் திட்டிகிட்டு இருக்கேன், நீ ஓகே சொல்லிட்டு போகிற. சில இடங்களில் சில திட்டலுக்கு வந்து ஸ்மைல், சில இடத்துல ஓகே, சில இடத்துல மௌனம். இப்படி எந்தெந்த திட்டுக்களுக்கு எங்கெங்கே அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே நடக்கிற சில திட்டுக்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு விஷயந்தான். வீட்டில் வந்து குட்டியிலேருந்து பெருசுலேருந்து எல்லாருமே நம்மளை வந்து திட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியா அப்படின்ட்டு போயிடணும். தெரியலையே அப்படின்ட்டு போயிடணும். ஓகே ஓகே அப்படின்ட்டு போயிடணும். இதெல்லாம் கீவேர்ட்ஸ். அப்போ தான் ஃபேமிலிக்குள்ளே ஹாப்பியாக இருக்க முடியும். பதிலுக்கு பேசுகிறது, பதிலுக்கு திட்டுறது, பதிலுக்கு சண்டை போடுறது. கோவத்தை கூட இப்படி ஜாலியாக குதூகலமாக நம்ம எடுத்துக்கிட்டோம். இது எல்லாமே மனசுக்கான மருந்து. கோவத்தை கூட ஜாலியாக அன்பாக எப்போ பார்த்தாலும் வந்து திட்டிகிட்டே இருக்காங்கன்னா பரவாயில்ல, அவங்களுக்கு சுமை தாங்கி நான் தான், கொட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. தேல் மாதிரி சுருக்கு சுருக்குன்னு தேல், நாக்கு வந்து தேல் மாதிரி கொட்டு, அது வேறு, அது இன்னொரு டாப்பிக்கில் பேசுகிறேன். பட் இப்போ வந்து ஜாலியாக ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கோங்க. யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் சுமை தாங்கி எவ்வளவுதான் சுமக்கும் அப்படின்ற மாதிரி கொட்டினாலும் குப்பை தொட்டி மாதிரி அமைதியாக வாங்கிக்கோங்க. ஊரில் இருக்கிற குப்பையெல்லாம் குப்பை தொட்டியில் கொட்டுறாங்க. அந்த குப்பை தொட்டியை கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டி எரிச்சிடுறாங்க. நல்ல தனப்பாக பண்ணுறாங்க, நல்லதாக பாருங்கள். அது ஏன் நீங்கள் வந்து திட்டுறாங்கன்னு பார்க்குறீங்க? எதுக்கு திட்டுனாலும் பரவாயில்ல, இது கேட்குறதுக்கோ சில்லியாக இருக்கலாம். அந்த அளவுக்கு எனக்கு மனசுக்கு பக்குவம் ஆகலையே, அந்த பக்குவம் வரணுன்றதுக்கு தான் இந்த வீடியோவே. திட்டு ஒரு இடத்துல வாங்கும் பொழுது நமக்கு அது பழகிரும், புரிதலை கொடுக்கும், பக்குவப்படுத்திடும், நம்மளையும் ஒரு பர்ஃபெக்டாக மாற்றிடும். இது எல்லாமே இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இதை யாருமே நம்ம புரிஞ்சிக்கிறது இல்லை. ஒருத்தவங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மறுநொடி நம்ம நீயா நானான்ட்டு தான் அந்த இடத்துல வாக்குவாதங்கள் வந்து அப்படியே ஸ்வைங்கன்னு. ஒருத்தவங்க ஒரு இடத்துல பேசும்பொழுது நீ பெருசா நான் பெருசா, உனக்கு மட்டும்தான் வார்த்தை தெரியுமா, எனக்கும் வார்த்தை தெரியும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆரம்பித்து அது அப்படியே வேறு லெவலில் அப்படியே ஒரு பெரிய பிரளயமாக பிரச்சனையாக எங்கே ஆரம்பிச்சோன்னே தெரியாமல் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொண்டு போய் விட்டுறோம். சிம்பிள். திட்டுறாங்களா, சிரிச்சுக்கிட்டே வாங்குங்க. சிரிக்கக்கூட வேண்டாம், அப்போ நீ என்னை வெறுப்பேற்றியான்னு கூட அப்படியே பல்ட்டி அடித்து கேட்பாங்க. அமைதியாக இருங்க. திட்டும் பொழுது சிம்பிள், நல்ல விஷயங்களாக இருக்குன்னா நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. அதை நமக்கு வந்து பக்குவமாக மாற்றும். இல்லை இது நமக்கு சேராத குப்பை அப்படின்னா தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுருங்க. வாங்கிக்கோங்க, அதை கொண்டு போய் அப்படியே குப்பை தொட்டியில் கொட்டிட்டு அமைதியாக போயிடுங்க. ரியாக்ஷனே கொடுக்காதீங்க. இதை பழக்கப்படுத்தி பாருங்கள். சீரியஸாகவே ஹாப்பியாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு வரவே வராது. சீரியஸாக சொல்கிறேன், வரவே வராது. எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம செவி கொடுத்து கேட்டு அது வந்து இப்படியா அப்படியான்னு ஒரு குழப்ப நிலைக்கு மாறும் பொழுது தான் பிரச்சனை பெருசாக தெரியும். செவியில் வாங்கிக்கோங்க. செவினா என்ன, காது கொடுத்து கேளுங்க. நல்லதாக இருந்தால் வச்சுக்கோங்க, வேண்டான்னா குப்பை தொட்டியில் போட்டுருங்க. நீங்கள் க்ளீனாக இருங்க. உங்ககிட்ட இருந்து தான் சுத்தம் முதல்ல வரணுன்ற ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த இன்றைக்கி புரிஞ்சிக்கோங்க. ஸோ ஹாப்பியான மனநிலைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா சொல்கிறேன். மனநிலை புரிதலோடு பாருங்கள், நிச்சயமாக ஹாப்பியாக இருக்கும். அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறேன். பொதுவான கருத்துக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்.